ஹலோ, மனுஷ தெய்வம் இருக்கும். ஒரு நாள் ஒரு அம்மா ஒரு சின்ன சுற்றி வியாபாரம் பண்றது, ஒரு பெரிய ஒரு கூடையில பழங்கள் எல்லாம் எடுத்துக்கிட்டு வியாபாரத்துக்காக வேகமா புறப்பட்டுருச்சு. திடீர்னு அந்த நேரம் பார்த்து பாஸ்டர் வீடு சேர்ந்துக்க வந்துட்டார். அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. வேகமா வந்த உடனே ஐயோ ஐயா வந்துட்டாரேன்னு சொல்லி அவருக்கு டீ கீழே போட்டு கொடுத்துட்டு காணிக்கை கொடுத்துட்டு ஜெபம் பண்ணிட்டு போறதுக்குள்ள அது வியாபாரத்துக்கு போற ட்ரெயின் என்ன செஞ்சிருச்சு, போயிடுச்சு. அந்த அம்மா ரயில்வே ரோட்லயே வச்சுக்கிட்டு பழத்தை வச்சுட்டு அந்நிய பாஷையில பேசிக்கிட்டு இருக்கு. ஆண்டவரே தோத்திர, ஆண்டவரே ஐயா வந்தாரு, நீங்க தான் அனுப்புனீங்க, ஆனா இன்னைக்கு இவ்வளவு பழத்தை எங்க போய் விற்கிறேன்னு தெரியல, தோத்திரம் தோத்திரம் தோத்திரம்னு பேசிக்கிட்டு இருக்கு. அந்த நேரம் பார்த்து ஒருத்தர் பங்கனுக்கு பழம் வாங்க வந்திருக்காரு. அம்மா சொல்லு, நம்ம சர்ச்சில் பம்சனுக்கு போனேன், பம்சேட்டா கையை உயர்த்துவார் அல்ல சொல்லு. அந்த பங்கனுக்கு பழம் வாங்க வந்தவரு இந்த அம்மா உட்கார்ந்து இருக்கிறத பார்த்துட்டு இனி அவ்வளவு தூரம் டவுனுக்குள்ள எதுக்கு போக, கூடையோடு மொத்தமா ஒரு விலை சொல்லுமான்னு சொல்லி அம்புட்டை வாங்கி ஒரு சாக்கு பையில கொட்டிட்டு அவர் போயிட்டாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. ரொம்ப அந்த கிருபை இருந்தா இப்படித்தான் நடக்கும். பக்கத்துல பாது இல்லட்டா நாள் முழுவதும் நாயா உழைச்சு கடைசியில பார்த்தா ஒண்ணு கிடைக்காது. கூட்டத்துக்கு வரல, பைபிள் ஸ்டடிக்கு வரல, எல்லா கூட்டத்துக்கு வரல, ஜெபமும் பண்ணல, பைபிள் வாசிக்கல, உடே வேலை 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 ஓடுனேன். கை கட்டது வாய் கட்டல, வாய் கட்டது கை கட்டல, வலிக்கு விட்டு கீழே விழுந்து முழங்கால் அடி, கையை உயர்த்தி அல்லேலூயா. இயேசு சொன்னார் யோவான் 8:29 நான் பிதாவுக்கு பிரியமானதை செய்கிறபடியால் அவர் ஒருபோதும் என்னை தனியே விடுவது இல்லை. அல்லேலூயா, ஒருபோதும் என்னை தனியே விடுவதில்லை. அப்ப கிருபை எப்ப பெருக்க முடியும்னா ஆண்டவருக்கு என்ன பிரியம்னு பார்த்து நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. அவருக்கு என்ன பிரியம்னு உங்களுக்கு தெரியுமா? அவருக்கு என்ன பிடிக்கும்னு தெரியுமா? அவரை எப்படி ஆராதிக்கணும்னு உங்களுக்கு தெரியுமா? அவருக்கு எப்படி காணிக்கை கொடுக்கணும்னு உங்களுக்கு தெரியுமா? அவருக்கு எப்படி ஊழியம் செய்ய வைக்கணும்னு தெரியுமா? அவர் மனசை உங்க பக்கம் திருப்புறதுக்கு உங்களுக்கு ஞானம் இருக்கா? 2 கை உயர்த்தி. என்ன எல்லாரும் கம்முன்னு இருக்கிய? எல்லாரும் கம்முன்னு இருக்கிய? 2 கை உயர்த்தி. நீ ஒண்ணுமே செய்ய வேண்டாம் மக்களே. வாழ்க்கை ரொம்ப போராடி மல்லுகட்டிலாம் கிடக்க வேண்டாம். நான் சம்பாதிக்கணும், நான் பார்த்தனாக்கும், அதை செய்ய போறனாக்கும், இதை செய்ய போறனாக்கும், இவ்வளவு நாள் உழைச்சு பாருங்க, வசூல்லையாக்கும், அது இல்லையாக்கும், பணம் இப்படி தேவையாக்கும், காணாம போச்சாக்கும், தேவை ஏராளமா இருக்குது, வரவு கம்மியா இருக்காக்கும், இப்படிலாம் ஒன்றும் பேச வேண்டியது இல்லை. அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. தேவனே உங்க கிருபையை தாங்கன்னா எல்லாம் தானா வந்துடும். பக்கத்துல பார்த்து அல்லேலூயா. கிருபை பெருகட்டுமே, உங்க கிருபை பெருகட்டுமே, கிருபை பெருகிடணும், உங்க கிருபை பெருகிடணும். Thanks for watching. To watch our full video, please visit our channel Peace Tower.